மாதிரி தான் வந்து நீங்க சொல்றீங்க. விஜய் கொஞ்சம் பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை உனக்கு? நான் படம் காசு கொடுத்து ஏங்க பார்த்து நான் வந்து நல்லா பண்ணனா என்ன பண்ணனா இல்லன்னு நான் சொல்லிட்டு பண்ணனா இருக்கோம். பீஸ்ட் சரியா? படத்தை பீஸ்ட் பாரு படத்தை தம்பி, பீஸ்ட் நான் ஒரு படத்தை யார் சொன்னது? உதாரணத்துக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு அவர் நான் தானே விஜய் சொன்னாரு, உதாரணம் ஃபேனுங்கிறதுனால சொன்னாருல்ல. இங்க பாரு, ஒரு என்ன நிமிஷம் சொல்ற? ஒரு நிமிஷம் தம்பி உதாரணத்துக்கு கேளு. சொன்னா நீ அதை பத்தி மட்டும் பேசு. அதை விட்டுட்டு மத்த படம் எல்லா படத்தையும் ஏன் உதாரணத்துக்கு பேசிட்டு சொன்னேன். இருக்க? ஒரு உதாரணத்துக்கு ஏங்க நான் அவர் ஒரு விஜய் படத்தை சொன்னா ஃபேனு நான் 2 படத்தை சொன்னேன், அவ்வளவுதான். தம்பி. நானும் உதாரணம் தான் சொன்னேன். அப்ப வந்து அதுதான் தம்பி, பீஸ்ட் ஒரு படம் நிமிஷம். சரியில்லைன்னு நீ சொல்றியா? அப்ப உனக்கு விஜய் மேல வன்மம் நான் சொல்லிட்டா? விஜய் மேல உனக்கு வன்மம்? ஏங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் அப்ப நல்லா இந்த இல்லைன்னு படம் சொல்லிட்டு. நான் என்ன இல்லைன்னு வந்து கங்குவா படம் நல்லா இல்லைன்னு எல்லாரும் தான் சொல்றாங்க. இப்ப எதுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்க? எல்லாருமே தான் சரி சொல்றாங்க. பீஸ்ட் பெஸ்டா இல்ல கங்குவா பெஸ்டா பீஸ்ட் தான் சொல்லுங்க. பெஸ்ட். பீஸ்ட் தான் நல்ல படம். சூப்பரா இருக்கும். எலிவேஷன்லாம் சூப்பரா இருக்கும். அப்பனா பேசி பிரோஜனம் இல்ல. அப்பனா பேசி என்ன? பிரோஜனம் ஐயோ இல்ல. எங்க விஜய் ஒரு நிமிஷம். பேஸ்ட் படத்துல கிளாப் பண்ற மாதிரி எந்த சந்தோஷமா இருக்க மாதிரி எவ்வளவு விஷயம் இருந்துச்சு. இந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லி என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேஸ்ட் படத்துல இருக்கு. சரியா? அவர் அந்த ஆக்சஸ் தூக்கிட்டு போற சீன்லாம் வந்து தியேட்டரே வந்து மியூசிக் அதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் சொன்னேன். இருக்கு. நான் அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் நல்லா இருக்கும் பீஸ்ட்ல. அதுக்கப்புறம் இந்த படத்துல இந்த படத்துல ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்ட்ரோக்கு முன்னாடி ஃபைட் சூப்பரா இருக்கும். என்ன சொன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். 3 சீன் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே விஜய், நீ பீஸ்ட் படத்துல உள்ள ஜெட்டோட விஎஃப்எக்ஸ் பாரு, இதுல உள்ள பிளேனோட விஎஃப்எக்ஸ் பாரு. நீ அத முதல்ல கம்பேர் பண்ண முடியுமா உன்னால? சொல்லிட்டேன் கேவலமா இருக்கு. நான் ரிவ்யூல இந்த கங்குவா குப்பை ப்ரோ எல்லாம் கம்பேர் பண்ண விஎஃப்எக்ஸ்ல ப்ரோ எல்லாமே ரொம்ப கண்ட்ராவியா இருக்குன்னு சொல்லிருக்கேன். உனக்கு நீ சொன்னீனா யோ விஜய் ஒத்த நீயே விஜய் டிபி தான் வச்சிருக்க. ஒத்த நீனா நீ யார் ஃபேன்? நீ ஃபர்ஸ்ட் விஜய் ஃபேன் தான். விஜய் ஃபேன் ஒத்த மயிர் மாதிரி ஒத்த கங்குவா முட்டு குத்துரு விஜய் இது சூப்பரியா சுறா படம் சூப்பர். ஐயோ லூசாயா நீ ஒத்த கங்குவா பத்தி யோ இவன் யாருயா? இவன் விஜய் ஃபேன்ன்றான். லூசாட்டம் பேசினு இருக்கான். யாருப்பா? யாரு லூஸ் மாதிரி பேசுறது? நீதாயா? நீதான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. நான் உன்ன கூப்பிட்டேனா? கூப்பிட்டேன். ஒருத்தன் எதுக்கு விஜய் டிபி வச்சிருக்கிற? ஃபர்ஸ்ட் விஜய் ஃபேன் போய் சொல்லுங்க. விஜய் டிபி பேசுனா விஜய் சொன்னா நானு. நான் என்ன அந்த மாதிரி ட்வீட்ஸ் இது சம்பாதிக்கணும் அதுக்காக ட்வீட்ஸ் போட்டு விஜய் டிபி வச்சு நிறைய பேர் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உன்ன மாதிரி அபியூஸ் பண்ணிருக்கோம். ஏதோ இங்க பாரு லியோ, இவன் ஏதோ ஃபேக் ஐடின்னு நினைக்கிறேன். சும்மா உட்கார்ந்து டைம் பாஸ்ல போயிட்டு விஜய் ஃபேன்னு சொல்லிட்டு நெகட்டிவா பேசிட்டு இருப்பான் ப்ரோ இவன். உன்னை நான் எதுவும் பேசக்கூடாது, அபியூஸ் உன்னை நான் திட்ட கூடாதுன்னு பாக்குறேன். ஒத்த குப்பை படம் கங்குவா அது ஒத்த ஊம்பின்னு இருக்கு. நீ போயிட்டு உட்கார்ந்து முட்டு குத்துன்னு இருக்கான் அப்போத்துல இருந்து. முதல்ல வந்து நீங்க போய் பாருங்க. அவரே கழுவிதாங்க ஊத்தி வச்சிருக்காரு. அவரே கழுவிதாங்க ரிவ்யூ போய் பாரியா? பீச்ல எவ்வளவு எலிவேஷன் சீன் இருக்கும். ஒத்த நீ விஜய் ஃபேன்ன்ற ரிவ்யூ போய் பாருங்க. சரி சுறா நல்லா இல்லடா, ஆனா நீ பீஸ்ட் வந்து நல்லா இல்ல, கங்குவா நல்லா இருக்குன்னு சொன்ன பத்தியா? அதுலயே தெரிஞ்சிட்டேன்டா நீ. ஒத்த ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? ஒத்த ஒரிஜினலா வாங்கடா. ஏன்டா மாஸ்க் போட்டு வரீங்க? யாரு மாஸ்க் போட்டு வருது? ஃபுல்லா ஃபேன்னு உன்னால தைரியமாவே சொல்ல முடியல. நீனா எதுக்கு வர? படம் பூரா நீ விஜய் ஃபேன் சொல்லிட்டு ஃபேக் ஐடி வச்சு சுத்திட்டு இருக்க. நீ தான் ஃபேக் ஐடி. நான் ஃபேக் ஐடி கிடையாது. நான் ஒரிஜினல் போட்டோ வச்சு சுத்திட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கல. உன்ன மாதிரி நான் ஒளிஞ்சிட்டு சுத்தலையா? யாரு நீ ஒளிஞ்சிட்டு இருக்கேன் கில்லிட்டு இருக்கேன்ற? ஒளிஞ்சிட்டு இருக்க நீதான்டா டேய். பயந்தாங்கடி டேய். டேய் ஆம்பளை இருந்தா ஓட போற. பயந்தாங்கடி தான்டா நீ. பேசுறேன். ஏன்டா விஜய் உன்கிட்ட நான் பைத்தியக்கார புதி தனியா பேசாதடா பைத்தியம். ஒழுங்கா பேசுறா. என்னடா பைத்தியக்காரங்களா இருக்கீங்க? ஒரு போஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரோ ஒருத்தர் வந்து நல்லா உண்மையான விஜய் லூசு புதி ப்ரோ இவன். கீழ் பாவத்துல தானே இருக்கு. விளைஞ்சல மலையனோட வச்சுட்டு காசு வாங்கிட்டான்னு விடுங்க ப்ரோ.
இவங்கிட்ட பேசி எனர்ஜி தான் வேஸ்ட் இல்லையா? அடே டேய் விநாயகம் ஒரு அமைதியா போட்டோ இருடா, கீழே வைக்கிறதுக்கு போடா. இல்ல என்னால இவங்க முடியாது வந்து ப்ரோ. பேச வந்துட்டானுங்க. எல்லாரும் என்ன டேய் நினைக்கிறீங்க? ஏன் ப்ரோ நீ பயந்தாங்குழி லியோ கங்குவா படம் பாத்துட்டியா? வந்து துப்பாக்கி மாதிரி இருக்கும்னு அவ்வளவுதான் நினைச்சீங்க. அவன் டேய் பார்ட்னரை ரிமூவ் கூட்டின்னு பண்ணு. வந்துட்டான் அதே இன்னொரு மாதிரி அவனை லூசு தான் ரிமூவ் பண்ண கூடிய. முடியாது. இதுவும். ஆள் விட்டுருங்க ப்ரோ. சேர்த்துட்டான்டா. டேய் விநாயகத்தை ரிமூவ் பண்ணு. யோ யோ என்னையே எல்லாரும் லியோ அடிச்சாங்க. நான் வந்து லியோக்கு சப்போர்ட் பண்ணையா? நான் என்ன வந்து ஆனஸ்டா விஜய் ஃபேன் சொல்றீங்க? எல்லாரும் அடிச்ச டைம்ல நான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் லியோக்கு. யோ ஏய் நீ சரி ஏன்டா ப்ரோ, விஜய் பரவாயில்லையா, மாநாடு ஃபேன்? நீ பத்தி நீ நீங்க வந்து எதுவுமே ஏன் போடல ஜங்கு ப்ரோ? ஜாயின் நீங்க பண்ண விஜய் முடியாது ஃபேன் சரியா? தானே? நீ எதுக்குடா கவுண்ட் விஜய் டிபில ஃபேன் தானே? ஈவன் நிறைய விஜய் ஃபேன்ஸ் மாநாடு வந்து பத்தி ஒண்ணுமே காணுமே. ஈவன் நிறைய விஜய் அடிச்சாங்க ஃபேன்ஸ் லியோ அடிச்சாங்க. நான் சப்போர்ட் அடிச்சாங்கன்றீங்க. பண்றது என்ன லியோக்கு. கங்குவா அடிச்ச அளவுக்கு லியோ மாநாடு அடிச்சாங்களா? பத்தி ஒண்ணுமே காணுங்களே. ப்ரோ இவன் விஜய் ஃபேன்லாம் இல்ல ப்ரோ, இவன் கார்த்திக் ரவி அதுதான் வருமா ஃபேன் நானும் ப்ரோ சொல்றேன். இவன். விஜய் ஃபேன் கிடையாது. இவன் காசை வாங்கிட்டு கங்குவாக்கு வந்து ஏங்க பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் ஏங்க பண்றாரா டிவிக்கு மயிராண்டி. ஏங்க டேய் நான் ஒரு மாசம் ட்விட்டரே வரலையா மாநாடு டைம்ல? அதான் இல்ல வராது. இல்ல அவன் இல்ல முகம் போட்டு சரி இப்ப கூட நிறைய நடக்குது. இல்ல வந்து இப்ப கூட நிறைய நடக்குது. எதுவுமே போடலையே நீ. டிவிக்கேல விஜய பத்தி வந்து மோசமா ஒரு ட்வீட் போட்டு எல்லாம் சேர்ந்து அடிச்சங்காட்டிக்கு தான் அவர் ஓடிட்டாரு. இப்பயுமே உன்னை யாரா கூப்பிட்டா விஜயபானா? அதுக்கு சம்பந்தம் இல்ல கரியன். வர நான் என்னைக்கு இந்த அதுக்காக மாதிரி தானே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரியாது? பொழப்பு பொழைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த தெரியாது மாதிரி நான் பொழப்பு எதுக்காக போனேன்னு பொழைக்கிறதுக்கு சொல்லிட்டு? ஏன்டா டேய் நீ எதுக்காக யாரோட உங்களுக்கு ஃபேன்? தெரியாது? முதல்ல அதை சொல்லு. நீ முதல்ல யாரோட ஃபேன் நீனு? இதெல்லாம் நான் ஒரு பொழப்பா? விஜய் ஃபேன் தான். உங்கள மாதிரி ஃபேக் ஐடி கிடையாது ப்ரோ. நான் வந்து விஜய் ஃபேன் ப்ரோ. என்னது ஃபேக் ஐடி கிடையாதா? டேய் என் ட்விட்டர்லாம் ஒருத்த போய் இப்ப நான் பாருடா. என் உங்கள டிபி மாதிரி ஃபேக் ஐடி வச்சேன்னா கிடையாது. உன்னை நான் விஜய் ஃபேன். அசிங்கமா திட்டுட்டா? தற்கூரி ஒருத்த என் ஒரிஜினல் டிபி இப்ப வச்சேன்னா உன்னை அசிங்கமா திட்டுட்டானா? நீங்க சொல்லு. போட்டு பொழங்கடா அவனை. ஒருத்த நீ இப்ப யாரா இவ்வளவு நீனு? பேசுறிய, என் டிபியை நான் வைக்கிறேன், இப்ப நீ பேசுறியா? உன்னை உங்க அம்மா திட்டுட்டானா நீ இப்ப அசிங்கமா? இல்ல வேணாம் அபியூஸ் பண்ணாத அபியூஸ் பண்ணாத. அபியூஸ் பண்றவங்க விஜய் ஃபேன் கிடையாது. அப்ப நீ விஜய் ஃபேன் கிடையாது. விட்டுட்டு போயிடு. அப்ப நீ இந்த மாதிரி லூசு கிட்டலாம் டேய் எப்படிடா ஒருவேளை நான் abuse பேசுறது? பண்ணி- கோமா abuse ஸ்டேஜ்ல இருந்து பண்ணி- வந்துட்டியாடா? ஓ பார்த்து டேய் பைத்தியம் விஜய் போயிட்டானோ? அப்ப விஜய் ஃபேன் இல்லையா ஏன்னா நீ? உன்னை டேய் மாதிரி விஜய் பேச்சே சங்கி கேட்கறது இல்ல. கார்த்திகை டேய் கூப்பிட்டு விஜய் போற பேச்சே ஆளுகெல்லாம் கேட்க முதல்ல விஜயபானா மாட்டேங்கிறாங்க. இருக்க முடியாது. எல்லாரும் வந்து விஜய் ஃபேன் அதுதான் சொல்லிருக்கா டேய். சொல்றேன் அசிங்கப்படுத்தாதடா டேய். அதான் சொல்றேன் உன்னை மாதிரி சங்கி பையில அசிங்கப்படுத்தாதடா கூப்பிட்டு விஜய் போற ஃபேன் பாத்தியா இல்லையா கார்த்திகை டேய். வர்மாக்கு சங்கி பையில. டேய் டேய் சங்கி விஜய் பையில. விஜயே சொல்லிருக்காரு. இந்த மாதிரி நிறைய மாஸ்க் போட்டு சங்கி பையில. திட்டினுக்கானுங்க ப்ரோ. இது லூசு அபியூஸ் கூதிங்களா கிடையாது நிறைய. சங்கி பையில. டேய் அபியூஸ் பண்றவங்க எல்லாம் வந்து விஜய் ஃபேன் சொல்லிட்டு விஜய் பேருக்கு இருக்காங்க டேய் டேய். சங்கி பையில. எங்கடா இருந்த இத்தனை நாளா? நான் டிஎம் பண்றேன்டா. தயவு செய்து ஜித்தன் ஸ்பேஸ்க்கு வாடா ப்ளீஸ்டா டேய். எங்களுக்குலாம் இந்த விஜய் மாதிரி போட்டோ பீஸ் வச்சு எல்லாம் abuse வேற கிடையாது. பண்றீங்கடா. ஸ்பேஸா இருக்குது. உன்னெல்லாம் ஃபைல் எடுத்துருப்போம் இங்கே. ஏண்டா ஒரு படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொன்னாதான்டா அடுத்த வாட்டி ஐயோ நல்ல நான் நல்லா நல்ல இருக்கு படமா பயங்கரமா இருக்கு கொடுப்பானுங்க. சொன்னா ப்ரோ சுமாரா தான் வெக்கமே இருக்குன்னு இல்லாம சொன்னேன். இந்த முட்டு மாதிரி குத்துன்னு இருக்கான் ப்ரோ இவன். ஏண்டா இந்த மாதிரி குப்பை படங்கள் உன் இஷ்டத்துக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவ. நாங்க அதை சொன்னா விஜயபான் பெயிண்ட் தான் நல்லா பத்திட்டு வருவியா? இருக்குன்னு சொல்றவன கூட நம்பிடலாம், நல்லா இல்லன்னு சொல்றவன கூட நம்பிடலாம். ஆனா இது சுமாரா இருக்குன்னு சொல்லிட்டு உருட்டுறான் பாரு, அவனை மட்டும் நம்பவே அவனதான் நம்ப கூடாது. கூடாது. அடுத்து இங்க பாரு, நாங்கெல்லாம் வந்து அஜித் ஃபேன்ஸை சேவ் தான் பண்றோம். இந்த சிவா கிட்ட இருந்து தமிழ் சினிமாவை காப்பாத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா இல்லையா உனக்கு? இந்த மாதிரி குப்பை மாதிரி படமா எடுத்துக்கிட்டே இருப்பான். உட்காந்துக்கிட்டு ஏன் எல்லா நானும் ஹீரோவையும் டிகிரேட் சூப்பர் பண்ணிட்டே படம் சொல்ல இருப்பான். கிடையாதுயா. நானும் சூப்பர் படம் சொல்ல கிடையாது. உண்மையை நிறைய சொல்லவா? பிரச்சனை இந்த இருக்கு படத்துல. சிறுத்தை சிவா கிட்ட ஆனா போறதுக்கு இந்தியன் முன்னாடி டூட கம்பேர் பண்ணாதீங்கன்னா சொல்றேன். நீ சொல்றதை தனியா கேளு. நல்லா இல்லன்னு சொன்னா கூட பரவாயில்லையா? இல்லடா டேய், நீ இல்ல தனியா அந்த படம் நல்லா இல்ல கங்குவா நல்லா உண்மைதான் இல்ல ப்ரோ, பிரச்சனை இல்ல. இந்தியன் எவ்வளவு டூ கூட இந்தியன் டூல குப்பை மோசமா ப்ரோ. சொன்னீங்க. அதான் இன்னைக்கு எல்லாத்தையும் இந்தியன் காலி டூ பண்ணிட்டான். அதே அடிச்சனாலதான் மாதிரி இன்னைக்கு சூர்யாவையும் இந்தியன் காலி இரு பண்ணிட்டான். ஒரு நிமிஷம், இந்தியன் டூ அடிச்சனால்தான் இந்தியன் டூ அடிச்ச அது சொல்லுறதுக்கு இது வரைக்கும் எனக்கு இந்தியன் டூல ஒண்ணு. செகண்ட் ஹாஃப் பிடிச்சது. ஆனா அதை விட ட்வீட் போட்டிருப்பேன். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஐயோ சுத்தமா பிடிக்கல. இவர் இன்னொரு இந்தியன் கனி டூல போடாது, கனி மாதிரியே பேசுறாரு இந்தியன் டூல இவரு. வேண்டாம்ப்பா. டேய் ஒருத்த ரெண்டு குப்பையில எது பெருசுன்னு நீ பேசின்னு இருக்கியாடா? ஏலியனா இருந்தாலு ஏய் அவன் கங்குவா காலையில படம் கிசா எவ்வளவு கிசா sound போட்டியா, அதிகமா ஏன் decibel சாவடிக்கிறீங்களா? theaterல போய் பார்த்துட்டு வந்துட்டு பைத்தியம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அந்த சவுண்ட் அவன் ஒருத்த அந்த காதுல கேட்டுக்கிட்டே இருக்கான். கங்குவா அதுதான். பாத்துட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான் அந்த போல ஸ்டேஜ் ப்ரோ. அத வந்து அந்த அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து இங்க ப்ரோ காட்டுறான். ப்ரோ எங்க மேல காட்டுறது? இல்ல வீட்ல இல்ல காட்டினா செருப்பால் அடிப்பாங்க. ப்ரோ சரி இங்க பாருங்க, ஸ்பேஸ்ல வந்து மேல காட்டுவோம் மேல ஷேர் அப்படின்ட்டு. பண்ணிருக்கேன் பாருங்களேன். டிவிக்கு என்ன வன்மத்தை கக்கி இருக்காருன்னு. அதான் என் சங்கி பைய கரெக்டா விஜயபான்ங்கிற போர்ல சுத்துறான் என் சங்கி பைய. அடே சங்கி கார்த்திக் வர்மா டேய், உப்பு தங்கி அதான் இவன் கார்த்திக் ரவிமா ப்ரோ இவன். சங்கி பையல எதுக்கா இந்த போறோம் எச்ச போர்வ விஜயபான் நான் சங்கீதான் சொல்லிருக்கேன். பிஜேபி தான் இது பண்றாங்கன்னா அதையும் டிவிக்கே பண்ணுன்னு சொன்னேன். பிஜேபி மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு சொன்னேன். யோ வந்துட்டான்டா டேய். இவன் நாம் ஒரிஜினல் தமிழ் பேர் கட்சியா? வந்துருச்சுடா. சங்கி பாத்துக்கடா இல்லையா டேய். இவன்? நாம் தமிழ் கட்சியா பாத்துக்கடா அவன்? வந்துட்டான்டா. அவனே வாய ஓ விட்டான்டா. தம்பி அவரு சரி அப்புறம் அங்க எதுக்கு தம்பி கவர் டிபில வந்து விஜய் போட்டோ வச்சிருக்க? வாட் ப்ரோ அண்ணாமலை போட்டோவை மாத்துறா டேய். வெரி வெரி ஏன்டா பேட் அப்படி ப்ரோ. பண்றீங்க? வெரி பேட் ப்ரோ. பசங்க இந்த பிடிச்சாங்க போர்ல எல்லாம், சுத்துற காலமான எல்லாம் பரப்பு ப்ரோ. டெக்னாலஜி. சூர்யா டைலாக் தான், சூர்யா நான் வந்து டைலாக். பசங்க ட்வீட் தான் பிடிச்சிட்டான் போட்டிருக்கேன். எல்லாம் நான் போட்ட ட்வீட் bro. delete டெக்னாலஜி. பண்ணவும் கிடையாது. அந்த ட்வீட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் திட்டினாங்க. அப்பயும் நான் டெலிட் பண்ண கிடையாது. ஓகேவா? நான் பயந்தாக்குள்ளி கிடையாது. நான் ஒண்ணு அடிச்சுட்டு தெரியும் நீ மாத்துறதுலாம் கிடையாது. இப்போ அதுதான் நீ ஸ்ட்ராங்கா தான் அதுதான் இருக்கேன். தம்பி. நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். பயந்தாங்கோலியோ உனக்கு இல்ல என்னப்பா நீ தோழியோ பைத்தியம்? எங்களுக்கு என்னத்துக்கு? நான் ஸ்ட்ராங்கா நாங்களாம் தான் இருக்கேன். நான் அப்படியா? சொல்லல. இப்போ வரைக்கும் அதான் சொல்றேன்.
அண்ணன் சரி சொன்னாரு என்னடா மாத்தி டைலாக், மாத்தி ஏன்பா பேச கங்கா முடியாது. அந்த பக்கம் ஃபேமிலியோட போய் நில்லு பார்த்துட்டு வா இந்த கங்குவா. பக்கம் நில்லு, நடு ரோட்டு நான் நிக்காதப்பா. ஒன்னும் எப்பா நான் ஒன்னும் உன் டெலிட் அண்ணன் பண்ணிட்டுலாம் சொன்னதுதான். ஓடலப்பா. இப்ப கூட நீ கிடையாது. இது ஓடவே எப்ப போட்ட தேவையில்லையா, ட்வீட்? மாட்டிக்கிட்டியே பங்கு. இப்படி மாட்டுறதுலாம் மாட்டிக்கிட்டியா என்னையா என்ன? இருக்கு? அது பப்ளிக்கா தானே இருக்கு. நான் என்ன டெலிட் பண்ணிட்டு ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னத்த கொடுத்தாங்களா பப்ளிக்கா பசங்களுக்கு? இருக்க? ஏன் நீ வந்தவனே சொல்ல வேண்டியதானே, டிவிக்கு ஹேட்டர் இருந்தாலும் முடிஞ்சிட்டு இருக்குமே. டிவிக்கு ஹேட்டர்லாம் நீ கிடையாது. ஏன் விஜய் எப்ப ஃபேன் பார்த்தாலும் விஜய் நல்லா தான் ஃபேன் போற போல தெரியுது. இருக்க? எனக்கு என்னன்னா உனக்குலாம் மாநாடு ஒரு நாள் மாநாடு தனியா பத்தி டிவிக்கு ஃபேஸ் ஹேட்டர் போட்டு இருக்கிற ஸ்பெஷல் வேண்டியதானே. ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும் உனக்குலாம். அப்பதான் நீ தெளிவு. டிவிக்கு நீதான் ஹேட்டர்லாம் கிடையாது. அண்ணாத்த கிட்ட நான் ஓட்டு போட்டு மாட்டிக்கிட்ட. அவருக்காக போடுவேன். அண்ணா அண்ணாத்த உங்ககிட்ட மாட்டல, நீதான் அண்ணாத்த கிட்ட மாட்டிக்கிட்ட. விருந்திருந்த வாரீரோ நலமா. அந்த இடி இன்ட்ரோ விழுந்தா வேற யார் 3Dல வருவா? வேற க்ளோஸ் அப்ல வேற பார்க்கணும் நாங்க. ஏன்டா டேய் இடி விழுந்தா யாரு வருவா? கங்கா. சும்மாறா அந்த தாய் கிழவி வேற. அந்த தாய் கிழவி தான் அந்த படத்துல இரிட்டேஷன். 2 இரிட்டேஷன். ஒன்னு தாய் ஐயோ கிழவி, அவனுக்கு இன்னொன்னு அந்த பையன் முதல் படத்துல இருந்தே அவளை பிடிக்காதியா. சரி கத்து கத்திக்கினே கத்துங்க இருக்கும். இருட்டுட்டீங்க. காது இவ்வளவு அது யார் ஏற்கனவே அண்ணாத்த கத்தும். படத்துல இதுல வந்து இன்னும் ஏன்பா சவுண்ட் ஏத்தி வச்சு மலை ஏறி சாவடிக்கிறாங்க. அது போய் சாமி பரவாயில்லையா? கும்பிடுவாங்க. அந்த மலை ஏறி இல்லையா சூர்யா ஓட்டான் பாரு. கருங்காடு ஓட்டான். ஏரியா சூர்யா கருங்காடுக்கு அனுப்பணும் ஓட்டம் கருங்காடுக்கு அனுப்புன்னு சொல்லும்போது இது ஒரு பைத்தியகாரத்தனமா குச்சா தட்டிக்கிட்டே நடக்கும் பாரு. இதெல்லாம் செம்ம இருட்டுட்டீங்க. ஏன்பா கருங்காடு காளையா, அனுப்பணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஏன்பா காளையா, மலை ஏறி போய் சாமி கும்பிட போனா கீழே இருக்கிற உன்னையே அந்த மலை சாமியா கும்பிட, உன்னுக்கு யார் தோக்க நினைச்சாங்க சாமின்னு அந்த பட்ட பாட்டி பேசுங்க. அது இடி விழுந்தா யாரு வருவா? கங்கா. அதையே யூடியூப்ல வேற பேசி ஐயோ வச்சுக்கிறா. ஒரு பக்கம் ஹெட்செட் போயிடுச்சு, டெசிபிள் அதிகமாயி. ஆம்பளையா இருந்தா ஆம்பளை ஷர்ட் பேண்ட் போட்டுட்டு வந்து பேசுறவன் ஆம்பளை. என்ன புடவை கட்டிட்டு வந்து நான் ஆம்பளைன்னு சொல்றவன் ஆம்பளைன்னு சொல்ல முடியாதுடா. டேய் தற்கூரி பசங்களா. ஊபியா இருந்தாலும் சரி, சங்கியா இருந்தாலும் சரி, இதுலவா சொந்த போட்டோ வச்சா அது உங்க சொந்த போட்டோன்னு எங்களுக்கு சொந்த போட்டோ. முதல்ல அவன் அதான் சொந்த சொல்றேன், போட்டோவை ஆம்பளையா இருந்தா கிறிஸ் அவனை நம்ம ஜித்தன் ஸ்பேஸுக்கு தூக்கிட்டு போவோம். துண்டா நல்ல பீஸா ஒண்ணு மாட்டிருக்கு. இனிமே என்ன வந்து பிளாக் டாக் பண்ணி பண்ணிட்டான் அவன். வெட்டிக்கலாம். அவன் ஐடியை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ, நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். என்ன பிளாக் பண்ணிட்டாயா? அவன் பிளாக் பண்ணிருக்கான். நோட் பண்ண சொல்றேன். தைரியமான ஆளாச்சே, வீரமான ஆம்பளை பிளாக் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவன் போறதெல்லாம் ஆள போடுறான். கண்டென்ட்டுக்கு ஆள போடுறான். பிளாக் பண்ணிச்சிருக்கானா டெலீட் பண்ணிருக்கானா? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவ்வளவு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிருக்க தேவையில்லையா? சை, டெலீட் பண்ணிட்டான் போல. முதல்ல வந்து பேசி அமுச்சு விட்டுருக்கலாம். படம் அந்த டைம் பாஸ்க்கு வந்து உப்பு போடுவான் நோபடி. இவன் ரொம்ப அந்த கார்த்திக் ரவி வர்றமாக்கு உப்பு போடுவான். கார்த்திக் ரவிவர்மாக்கு அந்த குடிவர்மாக்கு உப்பு போடுறவெல்லாம் இந்த மாதிரி தான் இருப்பானுங்க. தற்கூரியா இருப்பானுங்க. எல்லாம் டார்கன் பேஸ்ல தான் இருக்கானுங்க. அங்க போயிட்டு ப்ரோ கங்குவா கலெக்ஷன் எவ்வளவு ப்ரோ? 100 கோடியா ப்ரோ? 10 கோடியே வரல. இல்ல அவனே மூஞ்சி அடிச்சு மாத்தோம்டா. இல்ல ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ ஆயிருக்கு. சரியான தலைவலி எரிச்சல்ல வந்து உட்கார்ந்து, சரி இவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு வந்து எல்லாரும் என்ன வந்து இந்த வடிவேல் குதிரையில வருவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி வந்து படம் பார்த்துட்டு வந்து என்ன சொல்லுங்க நாங்க ஸ்பேஸ் போட்டு படம் கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு என் பண்ணிட்டு போய் தூங்கிட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா ப்ரோ, ராத்திரில எந்த படமும் டிஸ்டர்ப் பண்ணாது. பேய் படம் பார்த்தா கூட கம்முன்னு படுத்து தூங்கிடும். ஆனா ராத்திரிலாம் இந்த 3 படத்துல தனுஷுக்கு பக்கத்துல வந்து கத்துக்குமே ஒரு உருவலாம், அது கங்குவா விருந்திருந்த வாரீரோ. தியேட்டரை விட்டு வெளியில போயிட்டு 1/2 மணி ராத்திரி நேரத்துக்கு அந்த காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு சூர்யா வாய்ஸ் காதுலயே. அந்த அளவுக்கு தான் வச்சிருக்கானுங்க. அப்படிதான் பிளான் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்களான்னு தெரியல. வீட்டுக்கு போற வரைக்கும் இந்த வாய்ஸ் தான் உங்க காதுல ஒரு ஐடி இருக்குங்க. யோ அக்கவுண்ட் டிஆ டெட் பண்ணிருக்கானா? என்ன பண்ணிருக்கான்? அக்கவுண்ட்க்குள்ளே போக மாட்டேங்குது. பிளாக் பண்ண மாட்டேன். ஐயோ என்னையா பண்ற? ஆக்சுவலா அந்த ஞானராஜ் படம் பார்த்தாரா இல்லையா? மதன்கார்கி 100 தடவை பாத்துருக்கான் ப்ரோ. மதன்கார்கி 100 தடவை பார்த்தானே. முதல்ல அவன் எங்க இருக்கான்? முதல்ல அவனை கூப்பிடுங்க. அவன் வந்து உயிரோட தான் இருக்கான். இல்ல ப்ரோ, இவனுங்க எல்லாம் என்ன பண்றது? இந்த விஜய் ஃபேன்ஸ் சொல்லிட்டு டிவிக்கு மேல வன்மத்தை கட்டுது. இவனுக்கு விஜய் ஃபேன்ஸ் ஆனாவே டவுட்டா இருக்கு எனக்குலாம். அதுதான் சொல்றேன், கவர் டிபில வந்து வச்சுப்பானுங்க. அதாவது இவனுங்க எப்படி தெரியுமா இருப்பானுங்க ப்ரோ? இதே மாதிரி தான் இருப்பானுங்க. இந்த நாம் டம்மிலரும் இதே மாதிரி தான் இருப்பானுங்க. டிபி வந்து ஒரிஜினல் டிபியே இருக்காது. கவர் பிக்சர் மட்டும் வச்சுப்பானுங்க. யாரும் வந்து ட்விட்டர்ல உள்ள போய் பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க. கவர் ஓட்டே வந்து நாம் தமிழருக்கு தாங்க போட்டாரு. அதான் இந்த படத்துல வரும்ல, நட்டி போய் சொல்லி கூட்டின்னு போய் எல்லாம் கையை வெட்டும் போது கருணாஸ் மட்டும் சைடு கேப்ல எஸ்கேப் ஆவானு. அது மாதிரி இவனுங்க உள்ள வந்துட்டு கையை வெட்டாங்கன்னு ஓடி விடுவானுங்க. வர்றது
என்னடா பழப்புதிரி. நல்ல படத்துக்கு முட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல. சரி நம்ம மேலலாம் தப்புடா அப்படின்னு ஒரு கில்ட்டா போய் ஃபீல் பண்ணி போய் படுக்கலாம். நம்மளே வந்து ஊரே காரி துப்பின்னு இருக்கு இந்த படத்தை. அதுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு நமக்கு இருக்காரு. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குங்க. அதனாலதான் மனசாட்சிங்கிறதுனால தான் நம்மளாம் நல்லா ஜென்ரலா நிக்க முடியுது. இல்லாத இன்னொன்னு நம்ம பார்த்தேன். ஓட்டலாம். இல்ல ஆனா சூர்யா ஒருத்தர் போட்டிருக்கான். ஆனா சூர்யாண்ணா தமிழ் இண்டஸ்ட்ரி டசன்ட் டிசர்வ் யூனா. டேய் நீங்க ஒழுங்கா படத்தை எடுங்கடா. அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரி மேலே இப்ப குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. யாரா நீங்க? ஹாலிவுட் இல்ல வந்து நீங்க எவனாவது போய் பார்த்தானா, ரிட்டையர் எவனாவது ஹாலிவுட்காரன் பார்த்தானா, அக்கௌண்டே டீஆக்டிவேட் பண்ணிட்டாருங்க. அவன் ஒரிஜினல் ஐடிக்கு போயிருப்பாங்க. ஒரிஜினல் ஐடி பேசானே. ஆனா அவன் எப்ப ஆக்டிவேட் பண்றானோ கிறிஸ் அவனை டாக் அடிச்சு அந்த இதுல ஒரு நாளாவது அவனை காலி பண்றான் நம்ம. ஒண்ணு இந்த படம் ஓடிடில வந்தா என்ன தெரியுமா? இந்த படம் ஓடிடில வந்தா தெரியுங்களா? இந்த வடிவேல் சொல்ல வந்து டேய் ஆம்பளை இருந்தா வாடா என் இடத்துக்கு வாடா, டேய் என் இடத்துக்கு வாடா. அவனே கூட ஸ்பேஸ் போட சொல்லுங்க போவோம். போயிட்டு அவனை பொழக்கிறது தான் வந்து இனிமே வந்து ஃபுல் டைம் ஜாபா பண்ண போறேன். இந்த கடைசியில கனியும் கர்ணனும் எஸ்கேப்புங்க. அவன் தான் பேசினா இன்னும் பிளாக் தான் பண்ணி வச்சிருக்கான். அவனை முதல்ல இந்த படம் கனியெல்லாம் உள்ளூர்வனாங்க. ஒரு நிமிஷம் இந்த படம் ஓட்டிட்டு வந்த வெள்ளக்காரன் பார்த்தா என்ன தெரியுமா? This is a spoof of 300 movie. Absolutely. இந்த படம் ஓடிடில வந்திருந்தா சவுண்ட் இப்படிதான் இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம கம்மி பண்ணி பார்த்து நம்ம காதுகளை காப்பாத்தினோம். விநாயகர் சதுர்த்திக்கு வந்து அந்த கான்ட்ரோவர்சியல்ல அப்ப அந்த டைம்ல வந்து இந்த ஆள் வந்து டிவிக்கு மேல ஓவரா வன்மத்தை கக்கி ட்வீட் போட்டு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீ வந்து நீ சங்கியா இருந்தாலும் ஊப்பியா இருந்தாலும் நீ எவ்வளவு பெரிய விஜய் ஃபேனா இருந்தாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். அது முதல்ல தெரிஞ்சுக்கோ. மதவாத சக்திகளை என்னைக்குமே ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டோம் தமிழக மக்கள். அது எந்த மதமா இருந்தாலும் சரி. தெரியாம வந்தெல்லாம் அங்கெல்லாம் ஊட்டிட்டு இருக்க கூடாது தமிழ்நாட்டுல வந்து. கர்ணன் இருக்கும்போது என்ன ஏன் ப்ரோ ரிமூவ் பண்ணீங்க? நீ வந்து எஸ்கேப் பண்ண சொன்ன எஸ்கேப் பண்ண ஃபுல்லா ரிமூவ் பண்ணு. ஓடிடு சரியா சாடு. நீங்க எஸ்கே ஏட்ரு உங்ககிட்ட சப்போர்ட் பண்ணா உடனே சீகு ஃபேன் பிராண்ட். ஆனா நீ உன்ன சீகு ஃபேன் சொன்னது இல்லாம அவன் என்ன சீகு ஃபேனுங்கறான்டா. நீங்க எஸ்கே ஏட்ரு ப்ரோ நான் சப்போர்ட் பண்ணா உடனே என்ன எஸ்கே ஃபேனா மாத்திடுவீங்க. அவன் ஹேட்ருன்னு சொல்லிதானே நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன போய் சீகு ஃபேன்ன்றான்டா அவன். உன்னால தான் அதுக்கு என்ன சேர்த்து விடுவீங்களா? சரி மன்னிச்சுக்கோ சாடு. சீகு ஃபேனுங்கறான். அவன் கூட சேர்த்து வச்சிருக்க கண்டிதான்டா அவன் என்ன சீகு ஃபேனுங்கறான். நானே அவரை ட்ரிகர் பண்ணலாம்னு இருந்தேன். நீங்க ரிமூவ் பண்ணிட்டு சீக்குனா யாரு ப்ரோ? எனக்கு தெரியாது. சீக்குனா யாரு? சீக்கு தெரியும். சீக்கு தெரியாதா? சிவகார்த்திகேயன். உண்மையில தெரியாது. யாரு? என்னங்க சீக்கு தெரியாதா? சிவகார்த்திகேயன். இவர் ஹேட்டருங்க அப்படிதான் கூப்பிடுவாரு சிவகார்த்திகேயன். ஏங்க சீக்கு என்னங்க நீங்க டீகோட் பிரின்ஸ் போட நடிச்சாரு அவரா? ஒரேதான். அப்ப எல்லாம் ஒரே நோக்கத்துல தான் இருக்கீங்க. நான் அமரன் படத்துக்கு நான் போனேன். நல்லாதான் இருந்துச்சு. சீக்கு உண்மையில எனக்கு தெரியாது. எஸ்கே தான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல இப்பதான் ஒருத்தனை அடிச்சு அக்கவுண்டே டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடிட்டான். நீயும் ஓடிராத. எஸ்கே கேள்விப்பட்டிருக்காது. திடீர்னு என்ன அது சீக்குன்றாங்கன்னு டவுட் ஆயிடும். சரி மறுபடியும் நம்ம வந்து சிறுத்தை கூட்டிக்கிட்டே வருவோம். ஓவரால் எவ்வளவு கலெக்ட் பண்ண படம்னு நினைக்கிறீங்க? இந்தியன் 2 கலெக்ஷனை தாண்டிச்சுன்னா பெரிய விஷயங்க. இல்ல அதுலயும் ஃபெயில். இந்த கார்த்திக் ரேவர்மா சொல்ற எதுவுமே நடக்கிறது இல்ல. அந்த வந்து ரொம்ப நாளா வந்து இந்த படம் வந்து அசால்ட்டா வந்து எதற்கும் துணிந்தவனோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை பண்ணணும்னா அதுவும் பண்ணல. அதுலயும் ஃபெயில். இன்னைக்கு சனிக்கிழமைங்க ஒரு 100 டிக்கெட் புக் ஆயிருந்தாலும் பெரிய விஷயம். சீரியஸா ப்ரோ இல்ல ப்ரோ நேத்து நம்ம எங்க அண்ணன் வேற கிணறு வெட்டின ரசீது இருக்கு காட்டுறேன்னு காட்டவே இல்ல. என்னைக்கு காட்டுங்க? இல்ல ப்ரோ நம்ம கலெக்ஷன்ல பாதி கூட அடிக்கல. அதுக்குள்ள நேத்து ஸ்பேஸ் போட்டு ஆடிட்டு இருக்கானுங்க அவனுங்க. நம்ம கலெக்ஷன் யார் கலெக்ஷன் ப்ரோ? இப்போ உங்களுக்கு என்ன ப்ரோ வேணும்?
ஏய் விடுங்க ப்ரோ, அந்த பையனும் விஜய் ஃபேன் தான், ஃப்ரீயா விடுங்க. இல்ல என்ன வேணும்னு சொல்லுங்க, ப்ரூவ் பண்றேன். ஓ அமைதியா இருயா சேடு. சரி நதிர் ஓகே போதும் ப்ரோ, டயர்ட் ஆயிடுச்சு. நதிர் இருக்கியா? எங்க போனான்னு தெரியலையா? சேடு இந்த கனி எங்க போனா? ப்ரோ அவர் ப்ரோ இதான் கூட்டத்துல சான்ஸ், இன்னைக்கு வந்த இதான் சான்ஸ் பொழந்துறாங்க அவர் ஓடிட்டான். எஸ்கேப் ஆயிட்டார் ப்ரோ. இன்னும் 2 நாள் அப்படிதான் இருப்பான். இந்த கூட்டத்துல தவுந்து ஓடிட்டான். இல்ல அந்த கலகலப்புல நேத்து போட்ட போடு ஓடுறான். அந்த பாக்கெட் எல்லாம் கீழே உட்காந்துரு மாட்டே உள்ள வாழ டேய். ஒருத்தர் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காரு, அவர் என்னன்னு கேளுங்க. சொல்லு ப்ரோ. நேத்து போட்ட போடல பாரு, லிசன பாக்கெட்ல உட்காந்துருப்பான் பாரு கனி, மேல கூப்பிடு. ப்ரோ அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது, மெயின் அடியிலே வந்து அடி வாங்குவார் ப்ரோ அவரு. நீங்க பேசுற பாயிண்ட்லாம் நோட் எடுத்து வச்சுக்குவாரு. தயவு செஞ்சு கனியெல்லாம் இந்த மாதிரி டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடிட்டாதான் நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் மிஸ். அதுக்குதான் சொல்றேன், நிறைய பேர் கனியை பிளாக் பண்ணிடுறானுங்க. அவர்தான் ஃபன்னி. சரி இந்த வைபர் ராஜா 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க இந்த கமல் பண்றது, ஏன்னு தெரியல. கனி எல்லாம் வைபர் ராஜா பெஸ்ட், கனி எல்லாம் ஒரே ஆளத்தை மட்டும் கொடுப்பான். ஏங்க வைபர் ராஜா எவ்வளவு தேவையில்லைங்க. அதாவது வந்து லூசுத்தனமா பேச மாட்டாரு, இந்த ஆள் வந்து பைத்தியத்தனமா பேசிட்டு இருப்பான். கனி வந்து ட்விட்டரோட கூல் சுரேஷ் பா, அவர் வந்து எல்லா படத்துக்கும் பாசிட்டிவா தான் பேசுவார். ப்ரோ கனி முதல்ல கமல் ஃபேனே இல்ல ப்ரோ, நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஐயோ நீயே ஆர்கே ப்ரொஃபைல வச்சிட்டு இருக்க டிபில ப்ரோ. அப்ப நீங்க தோனி ப்ரொஃபைல் வச்சிட்டு இருக்கீங்க. சம நீ இல்லையா? நீ சீக்கு ப்ரோ எனக்கு ஆர்கே உண்மையிலே எனக்கு ஆர்கே பிடிக்கும் ப்ரோ. டேய் நதிர நீ என் பண்ணிருந்தது இந்த ப்ரோ ரன்பீர் கபூர் பிடிக்கும் ப்ரோ. இல்ல ஆர்கே பிடிக்கும் சொன்னால என்ன தப்பு? சரி விடு. இவன் அப்படிதான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறான் பாத்தியா? இல்ல ப்ரோ ரன்பீர்லாம் பயங்கரமான ஆக்டர் ப்ரோ, பிடிக்கும் ப்ரோ எனக்கு. கங்குவா மாதிரி படம் இவர் தானே அனிமல் படம் நடிச்சாரு. ஆமா ஆமா ப்ரோ, அது பயங்கரமான படம் ப்ரோ. அதுல என்ன கங்குவால பாதி படம் அனிமல் எல்லாம் சூப்பர் படங்க, சீரியஸா நல்லா இருக்கு. இல்ல அவரு அடி வாங்க வைக்கலாம்னு பார்த்தாரு, கடைசியில இது பண்ணிட்டு. ஏன் கேள்விதான் கேட்டேன், படம் பாத்துருக்கேன் நான், ஏன் அப்படி இது பண்றேன்? கங்குவா பாதி கூட வராது ப்ரோ அனிமல். இப்ப யாரு இல்லைன்னாங்க, எல்லாமே வன்மத்து நோக்கத்தோட தான் கேட்கறேன்னு நினைச்சா நான் என்ன பண்ணுவேன்? இப்பதான் அந்த ப்ளூ டிக் வந்து பேசிட்டு போச்சு. நீங்களுமா இதுல வேற இதுல வேற வந்து நான் காசு சம்பாதிக்க வரலைங்க. அப்ப நாங்கெல்லாம் என்ன இதை நம்பிதான் உட்காந்துட்டு இருக்கோமா என்ன? ஊசுத்தனமா ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கிறது. நாங்க என்ன ப்ளூடிக் போட்டா அப்படி சுத்திட்டு இருக்கோம். ப்ளூடிக் நாங்க என்ன 10,000 ரூபாய் கொடுத்து ப்ளூடிக் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். தன் ஆன்மீக பிரிவை பத்தி பேசி அவன் தன் ஆன்மீக பிரிவை பத்தி பேசி கொண்டிருக்கிறான். அவன் டிவி வைத்துள்ளானா? ஓஹோ இல்ல கிறிஸ் ப்ரோ, இதோட காமெடி எல்லாம் என் ஸ்பேஸ்ல நடந்திருக்கு. அதெல்லாம் சொன்னா நீங்க எல்லாம் வந்து சிரிப்பீங்க. சரி மேல ஒண்ணு போட்டிருக்காங்க அதெல்லாம். நீங்க ஸ்பேஸ் நீங்க கிறிஸ் ப்ரோ நீங்க ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன டாபிக் என்ன யாரும் பேசுறாங்கன்னா அவங்க பேசுற ஆமா அது அந்த டாபிக் ஏத்த மாதிரி பேசுவீங்க. ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்துட்டு ப்ரோ எனக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் ப்ரோ, எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு, காலையில் ஜிம்முக்கெல்லாம் போகணும், என்னால ரொம்ப பிஸி ப்ரோ, நான் கிளம்புறேன் ப்ரோ. அதான் சொல்லலான்ட்டு வந்தேன் ப்ரோ, நான் ரொம்ப பிஸி ப்ரோ. கங்குவா படத்தை எல்லாரும் வாயை பொழந்துக்கிட்டு பார்க்க போறாங்க. பாத்துங்க ரொம்ப பணிவோடு சொல்றேன். போமாரு ரஜினி வயசுல கங்குவா படத்தை நீ ரஜினி எடுக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. பேசி காட்டு. என் தலைவர் ரஜினிக்கு தலைவரை ஏமாத்திட்டீங்க. ஈஷா பட்டானி சொல்லியிருந்தா போய் ஏங்க அவரு டப்பிங்லயே அவர் உண்மையாலுமே வாயை பொளந்துருப்பாருங்க இந்த கத்துறதுக்கு. அதுதான் நீ இதுலயே பேசு, அந்த வாய்ஸ்லயே பேசியா ரஜினி வாய்ஸ்லயே. எல்லோருக்கும் வணக்கம், நான் சூப்பர் ஒன் பேசுறேன். நான் கொடுத்த சூப்பர் ஸ்டார் வேற யாரும் இல்ல. இது ஆமா கண்ணா,
அதாவது இந்த படத்தை பத்தி சிவா என்கிட்ட சொல்லும் போது எப்படி சொன்னாருன்னா, நீங்க சார் நீங்க வந்து அந்த ஆத்துல இறங்குறீங்க, இறங்கி அந்த முதல்ல இறக்கணும்னாரு. ஓ ஓ ஓ ஒண்டர்ஃபுல் சிவா ஒண்டர்ஃபுல் அப்படின்னு. சார் இந்த படம் 2.0 மாதிரி 3Dல படம். ஓ அப்படியா? ஆமா. திஷா பட்டானி நடிகை. கடைசியில் நம்ம அவங்க கூட ஆட விடல. ரொம்ப அழகா தலைன்னு இருந்தாங்க கண்ணா. ஆனா ஆட விடல நம்ம கூட. பிரசன்ட் போர்ஷன்ல மட்டும் இருந்து பிளாஷ்பேக்ல எனக்கு ஜோடி இல்லைன்னாரு. சரி ஓகே, இது என்ன பிரசன்ட் போர்ஷன்ல இல்ல, அது மட்டும் தான் இருக்கும். சார் நீங்க ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னாரு. வாக்கு ஏற்கனவே நான் சொல்றேன், தேதி அறிவிக்கப்படும் ஒரு வாக்கு கொடுத்தேன், அது வாக்கே ஒர்க் ஆகல. இதுக்கு என்ன பண்றது கேட்டேன். பரவாயில்ல சார் நீங்க ஒரு வாக்கு கொடுங்க. யாருக்கு நான் வாக்கு கொடுக்கணும்? ஒரு குட்டி கொஞ்சம் ஒரு பையன், அவன் ஆக்டிங் ஒண்டர்ஃபுல் கண்ணா ஒண்டர்ஃபுல். ஒரு கயிறுலயே கப்பலை தொங்கின்னு கத்தி விட்டு சுறாலாம் குதிக்கிற நேரத்துல ஐயோ இதை பார்க்கக்குள்ளேயே நான் செத்துறேன்னு அந்த பையன். வா 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 ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் கண்ணா. என்ன மாதிரியான ஒரு வாய்ஸ். வில்லன் பாபிடியோல். வாவ். அனிமல் படத்துல நடிச்சதை விட இதுல 10 அனிமலா நடிச்சிருந்தார். அந்த ஒத்தக்கனோட காக்காங்கெல்லாம் பறக்க அவர் நடந்து வருவா பாருங்க. வா 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 என்ன மாதிரியான கிராபிக்ஸ். என்ன அமாவாசை காக்கா சோறு வைக்கும் போது எங்க வீட்டுக்கு வரலாம் காக்கான்னு கத்துவேன். அது மாதிரி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு சத்தியம் பண்ணுவார். கங்கவா கொன்னாதான் எனக்கு வந்து என்னுடைய கற்பையை களையுண்டார். அந்த மாதிரி ஒரு சத்தியத்தை பண்ணி வந்தார். வா என்ன மாதிரியான ஸ்கிரீன் பிளே, என்ன மாதிரி. வா வா மெயினா கேமியில வந்து கார்த்தியை பத்தி சொல்லணும். இந்த வடக்கனுங்கெல்லாம் பாக்கு போட்டுட்டு 10 நாள் இருக்க மாதிரியே. வா என்ன மாதிரி இம்ப்ரெஷன்ஸ். கோச்சடியான்ல நாம அந்த மாதிரியே இருந்தது. வா வா அப்ரிஷியேட் பார்ட் 2 வெயிட்டிங். ப்ரோ ரஜினி மாதிரி பேசினா நடுவுல கொஞ்சம் வளரணும் ப்ரோ. ஏங்க திஷாவை மறந்துட்டீங்க ஐயா. ஏங்க திஷாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ப்ரோ நீங்க மஞ்சு வாரியர் பத்தியே பயங்கரமா சொல்லியிருக்கீங்க, திஷாவை பத்தி நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம். ஆமா ப்ரோ. போயிட்டாரா காணோம்? இருக்காரு அவ்வளவுதான். வாய் வரைக்கும் போல. சீன் பார்த்துட்டு அந்த சீனை பார்த்துட்டு வந்து சொல்ல போறாரு போல. சீனை பார்த்தா வரமாட்டாரு. நயன்தாரா எனக்கு தனுஷ் அட்டாக் பண்ணி ஏதோ லெட்டர் கொடுத்துருக்காங்க. என்னன்னு? யார? தனுஷ் அட்டாக் பண்ணியா? ஏன் ஏதாவது ஒரு நிமிஷம் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். சாரி ஃபார் தி இன்டர்மெண்ட். அப்புறம் மியூசிக் டிசி பத்தி சொல்லி ஆகணும். வீட்டுல இருந்த அண்டா குண்டா ஷட்டி எல்லாத்தையும் எடுத்து வந்து அந்த அடி அடிக்கிறாரு. வா வா ஹோம் தியேட்டரே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அது மாதிரி இருந்தது படம். வா நெருப்பு கண்ணா நெருப்பு. அனிருத்தியை மிஞ்சிட்டீங்க நீங்க ஆக்சுவலா. சூப்பர். படம் பாக்குறதுக்கு முன்னாடி சொன்னாங்க படம் சுமாரா இருக்கு, பீஜம் போட்ட உடனே தான் இருந்தது இது 10 பைசாக்கு தேராது அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல. வேற எந்த கருவும் பிடிச்சவன் இருக்கிறானே தெரியல அந்த படத்துல. அப்புறம் அந்த செத்து போன யானையோட அந்த தந்தத்தை ரெண்டுத்தையும் கையில பிடிக்கிட்டே அப்படியே பறந்து அடிப்பாரு பாத்தீங்களா. வா 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 வாட் எக்ஸ்ட்ரானரி திங்கிங். அப்படியே நான் வந்து கொல்கத்தா காப்பு கட்டின பாத்தீங்களா, அதை விட இது 10 மடங்கு மேலே ஏறிடுச்சு. அதுவும் அந்த குட்டி கொஞ்சம் நெஞ்சிலேயே கத்தி சொருகி அந்த கத்தி வந்து மரத்துல குத்தி நான் சூர்யா அப்படியே பொழந்துகிட்டு வருவாரு பாருங்க. வா 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 கேம் சேஞ்சர்ல தலைகளாக குப்பரை பார்த்து ராம்சரண் மேல வர அந்த சீனு தூக்கி சாப்பிட்டுடுச்சு. இது மாதிரி கதையெல்லாம் சூர்யா மாதிரி யாரையுமே நடிக்க முடியாது. வா 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 வாட் ஏ கோரியோகிராஃப். வா வா அது சூர்யாவோட தேர்ந்தெடுக்க கதையெல்லாம் பாத்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவன் அண்ட் அந்த வந்து லிங்குசாமி கூட நடிச்சாரே, என்ன அந்த கரும்பு பிடிச்ச படம் பேருமே வரமாட்டேன். அஞ்சான். இது மாதிரி படம் சூர்யா தவிர வேற யாரும் டெஃபினட்டா நடிக்க முடியாது. பொலிய பார்த்து போன ஷூட்டு போட்டுக்கிட்டு கிடையாட்டம் நானும் சூர்யா நானும் அஜித் நினைச்சுக்கிட்டாரு. ஆனா அவருக்கு தெரியல நீங்க ஒரு கதாபாத்திரம் கரும்பு பிடிச்ச பாத்திரத்தெல்லாம் நடிக்காதீங்கன்னு இது மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு சூர்யா சிறுத்தை ஷோ ஏன் பக்கம் திருப்பி விட்டுறாதீங்க. இப்பதான் ஏதோ நானே கூலின்னு ஒரு படத்துல கூலி வாங்காம நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ பார்த்து பண்ணி விடுங்க. நம்ம அஜித்துக்கும் சொல்லிக்கிறேன், இப்படிப்பட்ட தீய சக்திகளை நம்ம தமிழ் சினிமாவில் விடக்கூடாது. தெரியாதனமா அண்ணாத்துல நான் விட்டுட்டேன், அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. சூர்யா மறுபடியும் திரும்பி வரணும். பழைய சிங்கம் சூர்யா மாதிரி இல்லாம கஜினி வாரணமாயிரம் அந்த மாதிரி சூர்யாவா வாங்க. காப்பான் மாதிரி படத்தை நடிக்க வச்சு வேற எதனா பண்ணி விட்டுருவாங்க. கொஞ்சம் ஷோரா எடுத்துக்கே. நான் லெட்டர் எழுதி அனுப்புறேங்கண்ணா. படம் நல்லா இருக்கு, எல்லாரும் பாருங்க, குடும்பத்தோட பார்க்க நான் லெட்டர் எழுதி அனுப்புறேன். ஓகே. சிறுத்தைக்குட்டிய நான் தனிப்பட்ட முறையில கண்டிக்கிறேன். ஏற்கனவே எனக்கு காது கேட்காது. வயசான காலத்துல இந்த சவுண்டு போட்டு இன்னும் காது கேட்காம பண்ணிட்டாங்க. இது என்னுடைய கண்டனங்கள் தெரிஞ்சுக்கிட்டு. இல்ல பூமரங்கள்
நயன்தாரா லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க தனுஷ இப்படி. என்னாச்சு? என்னாச்சு? அந்த மேல ஒரு லெட்டர் போட்டிருக்காங்கல்ல, இந்த நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் ஒன்று ரிலீஸ் பண்றாங்கல்ல, அதுக்கு தனுஷ் நானூறு ரவுடி தான் பாட்டு யூஸ் பண்ண ஏதோ என்ஓசி தரலையா, போட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கி ஈகோயிஸ்ட் பர்சன் ஏதோ எழுதி வச்சிருக்காங்க லெட்டர்ல. ஒரு பாட்டுக்கா அவன் இவ்வளவு பண்ணிட்டாவ என்னன்னு அது தெரியல. என்னாச்சுன்னா இல்ல இது என்ன ஆச்சுன்னு சொல்றேன் பாருங்க. அது அப்பவே பூமர் அங்கிள் சொல்லியிருந்தாங்க. நீங்க என்ன ரஜினி வாய்ஸ்லயே இருக்கீங்க. உங்க வாய்ஸ் இது ஏன் வாய்ஸ் தாயா? அது என்ன ஆச்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஃபுல்லா படிச்சேன். இது சொல்ல விடுங்க யாராவது சொல்லுங்க, கலர் சொல்லுங்க. ரீசன் சொல்றேன் கேட்டுங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாண ஃபுட்டேஜ் மட்டும் இல்லாம இது பத்தாதுன்னு ஒண்ணு இவர் என்ன பண்ணாரு விக்னேஷ் சிவன் வந்து இவங்க வந்து லவ் பண்ணது வந்து அந்த நானும் ரவுடி நான் படத்துல இருந்து இல்லையா, அந்த இது மாதிரி இருக்கு இல்லையா, ஷூட்டிங் அப்போ எடுப்பாங்களே இவங்க பேசுறது அந்த மேக்கிங்லாம் அப்போ இருக்கும் இல்லையா, அந்த ஃபுட்டேஜையும் இதில் சேர்த்து பயன்படுத்திருக்காங்க. அதுக்குதான் என்ஓசி கேட்டபோது தனுஷ் இழுத்து அடிச்சுக்கிறாரு போல இருக்கு வந்து இந்த விஷயத்தினால. அது எந்த மாதிரியான யூகோ ப்ராப்ளம்னு தெரியல. சோ அதனாலதான் இவங்க ஓபன் இவ்வளவு நாள் இது பண்ணி ஓபன் ஸ்டேட்மெண்ட்டா விட்டதுக்கு இதுதான் ரீசன். மேடம் வந்து ஒரு என்ஓசி தரலங்கறதுக்கோசரம் கேரக்டரே வந்து தப்புன்னு சொல்றது வந்து ரொம்ப மோசம் இல்லையா? இவங்க எவ்வளவு நாள் கெஞ்சி இருந்தாங்கன்னு தெரியல. எவ்வளவு ரொம்ப நாளா கெஞ்சிட்டு இருக்காங்க. புரியல. எனக்கு ஒரே நிமிஷம் எனக்கு புரியல. அவன் காசு அவன் ப்ரொடக்ஷன் அவன் இஷ்டம். இவங்க கெஞ்சினான்னா கெஞ்சா கட்டணும். அது அவன் ப்ரொடியூசர். அவனை கொஸ்டின் பண்ண தேவை யாரு? அவங்க 2 வருஷம் அவன் ப்ராடக்ட் கலர் ப்ரோ. இல்ல நதர் ஒரு நிமிஷம் அவன் 20 வருஷம் கெஞ்சிட்ட ப்ரோ. அது அவன் காசு ப்ரோ. சரி அததான் அவன் காசு தானே. இல்ல இல்ல இவனே கலரு ஹீரோ வந்து இது பண்றதெல்லாம் ரொம்ப அநியாயம். அததான் கலரு. இங்க क्वेश्चन எப்படி தெரியுமா, இப்ப நெட்ஃபிளிக்ஸ் இது ஒண்ணும் சும்மா ஒண்ணும் கொடுக்கல, இது யூடியூப்ல அப்லோட் பண்ணல. இது நெட்ஃபிளிக்ஸ்ல 40 ரிலீஸ் பண்ண சொல்ல பாப்பா இவங்கள ஃப்ரீயாவா கொடுக்குது. கோடிக்கணக்குல கல்யாண வீடியோ கோடிக்கணக்குல வித்துதானே லாபம் தானே பாக்குறேன். அப்ப அதுக்காக தானே செய்வாங்க. ஒரு ஓபனா ட்வீட் பண்றதெல்லாம் ஒண்ணும் மிச்சத்தை விடாமடா. மச்ச இருக்கு. இது தப்பையா? நானும் ஏதாச்சும் நான் படிச்சுட்டு இருந்தேன் ப்ரோ. படிச்சு பார்த்தோம்னா காண்ட் ஆயிடுச்சு. என்னன்னா கொஞ்சம் டீசென்ட்டா சொல்லிருக்கலாம். ஈகோயிஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லதான் ப்ரோ. இது மாதிரி ட்வீட் ஓபனா இப்படி ட்வீட் போறதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ. அவனும் ஒரு பொசிஷன்ல இருக்கான். தமிழ் சினிமால எவ்வளவு ஒரு பொசிஷன்ல இருக்கான். இதை விட பெரிய பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பாத்துருப்பா. புண்டா ஒரு பாட்டுக்காக வந்துட்டு இப்படி பண்றதெல்லாம் அநியாயம். ஒரு நிமிஷம் இந்த பூமர் அங்கிள் நேத்து அந்த அபியூஸ் பேஸ்ல ஸ்பீக்கர்ல இருந்து சந்தோஷ் ப்ரோ, நீ தானே நேத்து அந்த அபியூஸ் பேஸ் ஸ்பீக்கர்ல இருந்த மேல. அங்க இருந்தா நம்ம ஸ்பெஷல் வந்து அபியூஸ் பண்ண ஒழுங்குக்குள்ள மாதிரி பேசுவான் ஸ்டார்டிங்ல, அப்புறம் உட்காந்து அபியூஸ் பண்ணுவான். இவன் தானே ஒழுக்க மாதிரி பேசினான். இந்த படத்தை விஜய் பண்ணல எவனாலும் காப்பாற்ற முடியாது சரியா. உட்காந்து விஜய் பண்ண அடிச்சாங்க.